நான் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டுருக்கோம் இல்லையா, அப்போ கையாலே கூட இந்த மாதிரி நாட்கள்லாம் இதை சேர்த்துப்பா. இதை நிறைய பேர் வாய்வுன்னு சொல்லிடாது. இதை சாப்பிடும்போது இன்சுலின் நல்லா சுரக்கும். சுகர் வந்தவாளும் இதை சாப்பிடலாம், பண்ணலாம். இல்லைனாலும் வறுத்து சாப்பிட்லாம். மதுரா குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் கொத்தவரங்காய் வத்தல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஒரு புடி உப்பு போட்டால் போதும், ரொம்ப உப்பு வேண்டியதில்லை. அதுக்கு கல் உப்பு தான் போட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் வத்தல் போடுறது தான் வீடியோ பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் வத்தல். இந்த பாருங்க, கொத்தவரங்காய் நல்லா பிஞ்சாக வாங்கிக்கணும். நல்லா பிஞ்சு கொத்தவரங்காயை இந்த மாதிரி இருக்கணும். இப்படி வாங்கிக்கணும். வாங்கிட்டு இதை தலையையும் வாலையும் இப்படி கிள்ளிடணும். அப்புறம் அதை ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணி இந்த பாருங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டுருக்கோம் இல்லையா, அப்போ கையாலே கூட இப்படி கிள்ளி போட்டுருலாம். பாருங்க, இப்படி வச்சுக்கணும். நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டுருக்கும் பொழுது இப்படி கிள்ளிட்டா கூட, நகத்தால் இப்படி கையால் கிள்ளிட்டா கூட வந்துடும். இப்படி கிள்ளி போட்டுட்டோம்னா பிஞ்சு மட்டும்தான் இப்படி வருமா? முத்தலும் இப்படியே வருமா? முத்தல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் முத்தலாக வாங்கக்கூடாது. காய்கறிகள் எப்போவுமே பிஞ்சாக பண்ணுறது தான் நல்லது. இந்த மாதிரி எல்லாமே வருது. இதில் சிலது ஒன்று கூட அவ்வளோவா முத்தலாக இல்லை, அவன் வாங்கலை. அப்படி இல்லை பாருங்க, அது வேணால் முத்தல்னு சொல்லிக்கலாம். ஆனால் முத்தல் இல்லை, இதெல்லாம் இன்னும் வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். இப்படி கூட கிள்ளிக்கலாம். வேணும்னா கத்தியால் கட் பண்ணுங்க, இல்லையா இப்படி கையால் கட் பண்ணுங்க. இது சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவா. நம்ம கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவோம். இது நாட்டு காய்கறிகளில் தான் சேரும். முக்கியமாக தவசம் இந்த மாதிரி நாட்கள்லாம் இதை சேர்த்துப்பா. இதை நிறைய பேர் வாய்வுன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் ஒதுக்குறா. அந்த மாதிரி இதை ஒதுக்காதீங்க. ஏன்னா இது முக்கியமாக சுகருக்கான மருந்து. இது சுகர் வரவே வராது. இதை சாப்பிடும்போது இன்சுலின் நல்லா சுரக்கும். சுகர் வந்தவாளும் இதை சாப்பிடலாம். சாப்பிடும்போது இது அவளுக்கும் உடம்புக்கு நல்லதை செய்யும். அந்த மாதிரி. ஏன்னா நான் வேறு ஏதாவது சொல்லிட்டாமக. அதனால் சுகர் பேஷண்ட்டு கம்பல்சரியாக இந்த கொத்தவரங்காயை வாரம் எடுத்துக்கோங்க. இதை இப்போ வத்தல் போட்டு வச்சுண்டு இதை வருஷத்துக்கும் குழம்பு பண்ணலாம், இல்லைனாலும் வறுத்து சாப்பிட்லாம். மதுரா குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் கொத்தவரங்காய் வத்தல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். இந்த மாதிரி ஒரு இலுப்பை சட்டியில் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு இப்படி போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் அரை உப்பு தான் போடணும், ரொம்ப உப்பு போடக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும். 2 கிலோவுக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு புடி உப்பு போட்டால் போதும், ரொம்ப உப்பு வேண்டியதில்லை. அதுக்கு கல் உப்பு தான் போடுறேன். போட்டுட்டு ரொம்ப தண்ணி கொட்ட வேண்டாம். தேவையான அளவு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும். அதுலேயே நான் உங்களுக்கு ஒரு 3/4 திட்டம் தான் ஜலம் விட்டுருக்கேன். இந்த பாருங்க, மிச்ச காசும்பு வச்சுட்டு இதை போட்டு மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போகும். அதுக்கு மேலே வேகணுங்கிறது அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து வெயிலில் காய போட்டுட்டேன்னா அது ஒரு 2 நாள் காய வச்சேன்னா நல்லா சுருளாக காஞ்சிரும். ஒரு நாள் காஞ்சாலே வறுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். இந்த பாருங்க, இது நான் ஒரே ஒரு நாள் தான் காய போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு நாள் காய போடணும். ஆனால் அதுக்கே அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். தீந்து அது மதுரை குட்டி வறுத்து கொடுன்னு இதுதான் பலகாரம், அதுக்கு டிஃபன். அதனால் இது காலி ஆகிட்டு கொஞ்சம் தான் ஆனால் போட்டேன். போன தடவை 1/2 கிலோ தான் போட்டேன்னா பார்க்கும்போது இப்போ ஒரு இலுப்பு சட்டி நிறையா இருக்கு இல்லையா, சுண்டி போயிடும். பாதி இலுப்பு சட்டிக்கு வந்துடும். அது ஒரு 10 நிமிஷம் வந்ததுன்னா போகும். அப்படியே எடுத்து தண்ணி இல்லாமல் அப்படியே காய போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணி என்ன மம்மி பண்ணுறது அப்படின்னா குழம்பு அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூரை போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். அதில் வறுபட்டுருக்கு, கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. அந்த நாளில் என்ன பண்ணுவான்னா, அவள் மொத்தமாக ஒரு 25 கிலோ அந்த மாதிரி போட்டு வேக விடுவாள். அதுக்குன்னு தனியாக ஒரு அடுப்பு வச்சுன்னு அதில் வேக போட்டு அள்ளிப்பா. அவள் இந்த அலங்காரங்கள்லாம் பண்ண மாட்டாள். உட்காந்து காம்பெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சமாக இருக்குது நம்ம பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அவள் அப்படியே காம்போடு அள்ளி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருவாள். இதெல்லாம் 10 கிடையாது. 10 இல்லாமல் 10 அடுப்பு இல்லாமல் பண்ணிட்டோம்னாக்கா 10 கிடையாது. அப்படியே வத்தல் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குழம்பு பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டுக்கலாம்.
வேணும்னா நல்லா அந்த மாதிரி கருக வறுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு இப்படி வெள்ளையாகவே வறுத்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 கிலோ அப்படியெல்லாம் பண்ணுறோம். அதனால நம்ம காம்பெல்லாம் 5 எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் அவள் 25 கிலோ மொத்தமாக வேக போடுவாள். இப்போ அவள் என்ன பண்ணுவான்னா இதை அப்படியே அலம்பிவிட்டு அப்படியே வேக போட்டு காய வச்சு எடுத்து வச்சுப்பா. அப்படித்தான் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வறுத்து நம்ம வச்சுன்னு இருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லது. வத்தலாம் அப்படி வறுத்து சாப்பிட்லாம், குழம்பாகவும் இது பண்ணி சாப்பிட்லாம். இதை அப்படியே சும்மா வேக வச்சு அப்படியே சாப்பிடுவா. அது எதுவுமே பண்ணாமல் அப்படி வெந்து வந்துடுறதோனா வந்த உடனே அதை அப்படியே மோர் சாத்துக்கு தொட்டுண்டு பச்சையாக இல்லை, இது வெந்ததை அப்படியே எடுத்து வச்சுன்னு சாப்பிடுவா. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பித்த சமனி, துவர்ப்பு, கசப்பு சுவை உள்ளது. வாரத்தில் ஒரு நாள் இதை கட்டாயமாக பண்ணி சாப்பிடணும். அப்போது அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகர் பிரச்சனை இதெல்லாம் சாப்பிட்றவாளுக்கு வரவே வராது. இதை பாருங்க, நல்லா வெந்துடுது. நல்லா பாருங்க வெந்து போயிடுது காய். ஒரு 10 நிமிஷம் வெந்தது. நல்லா வந்துட்டு மூடியை போட்டு வேக வச்சோம், வெந்துடுது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மூங்கில் தட்டு இதில் காய போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஓட்டை இருக்கிறதுனால கீழே மேலும் நல்லா காயும். தாம்பாளங்களெல்லாம் போட்டோம்னா அது பாட்டுக்கு அப்படியே காயாமல் போகும். மூங்கில் தட்டில் போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா காஞ்சிக்கும். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.